வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம 108 ட்ரெண்டிங் கான்செப்ட் சீரீஸ்ல வந்து என்னன்னா சக்சஸிவ் பெர்சன்டேஜ்ல வந்து என்னன்னா 3 டேமுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, 4 டேமுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, 5 டேமுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத தெளிவா பார்க்க போறோம். இதுல வந்து என்னன்னா நம்ம பேசிக்கையும் பார்க்க போறோம். அதை தாண்டி வந்து எக்ஸாம் அப்ரோச், எக்ஸாம்ல எப்படி போடணும் அப்படிங்கறத ஷார்ட் கட்டை நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம், எந்த டைம் வேஸ்ட் பண்ணாம. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a book is sold at 3 successive discount of 20%, 30%, 10%. The net discount is percentages அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் வந்தேன்னா உங்களுக்கு ப்ரொசீஜரா சொல்றேன். 2-3 மெத்தட் இருக்கு. அது எந்த மெத்தட் பெஸ்ட்டுங்கிறத நீங்களே சொல்லுங்க. அந்த பெஸ்ட் மெத்தடை நானும் உங்களுக்கு தெளிவா சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் மெத்தடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட். ஒரு புத்தகம் 20%, 30%, 10% என 3 தொடர்ச்சியான தள்ளுபடியில் விற்கப்படுகிறது. சதவீதத்தின் நிகர தள்ளுபடி என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. டிஸ்கவுண்ட்னா இந்த இடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளுக்கு கொஸ்டினுங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் 20% நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகுது. அடுத்து வந்துன்னா நம்மளுக்கு 30% அடுத்து டிக்ரீஸ் ஆகுது. அடுத்து வந்துன்னா நம்மளுக்கு 10% டிக்ரீஸ் ஆகுதுங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இப்போ 3 கொடுத்துருந்தாங்க, 2 கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போறாங்க உங்களுக்கு தெரியும். இப்போ 3 கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணனா ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்தா நீங்க கண்டுபிடிக்கணும், ஒரு ஆன்சர் வரும். ஓகேங்களா? 2க்கும். அடுத்து என்ன பண்ணணும்னா நீங்க இதுக்கும் கண்டுபிடிக்கணுங்க. இந்த வந்திருக்க ஆன்சரு இந்த ஆன்சருக்கும் இதுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து இங்கே ஒரு ஆன்சர் வரும். அப்போ உங்களுக்கு இதுதாங்க ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? இதுதாங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். 3 வருஷத்துக்கு வந்து இதான் ஸ்ட்ரக்சர். வேற எதுவுமே கிடையாது. நீங்க கத்துக்கிட்ட மெத்தட்ல இருந்து இது போடலாங்க. ஓகேங்களா? இதை விட வந்து சூப்பர் மெத்தட்னா இருக்குது, அதே உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல வந்து 20%, 30% ரெண்டுமே மைனஸ்ல தான் போகுது. அப்போ நான் ஷார்ட்கட்ல ஈஸியா போடலாம். 2 நான் ஃபர்ஸ்ட் கூட்டுவேன். அடுத்து என்ன பண்ணுவேன், 2 நான் பெருக்கிப்பேன். பெருக்குனா எனக்கு என்ன வருது, 600ங்கிறது வருது. நம்மளுக்கு என்ன தெரியும், பெருக்கிற நம்பர்ல நம்ம 2 டிஜிட் எடுப்போம். 2 டிஜிட் எடுத்து புள்ளி வச்சுப்போம். மிச்சம் உள்ளது நம்ம வந்து இதுல கொண்டு போய் கழிச்சிருவோம் தெரியும். ஓகேங்களா? அப்ப கழிச்சா எனக்கு என்ன வருதுன்னா 44ங்கிறது இருக்கு. இந்த இடத்துல நான் வந்து 2 மைனஸ், அதனால 44 கண்டுபிடிச்சேன். அடுத்து என்ன இருக்கு, எனக்கு மிச்சங்கிறது 10%, மைனஸ் 10%. இது வந்து மைனஸ் தாங்க, நெகட்டிவ்ல தான் வரும். ஓகேங்களா? அப்ப இது 2 கூட்டணி என்ன வருது உங்களுக்கு, 54 அப்படிங்கிறது வருது. இது 2 பெருக்குனா என்ன வருது உங்களுக்கு, 440ங்கிறது வருது. நம்மளுக்கு என்ன தெரியும், 2 டிஜிட் தான் நம்மளால வச்சுக்க முடியும். 2 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும்னு தெரியும். புள்ளி வச்சிட்டாங்க. புள்ளி வச்சப்ப நம்மளுக்கு மிச்சம் என்ன பண்ணணும்னா அடுத்து இதை வந்து கழிக்கணும். அப்ப 54ல வந்து என்னன்னா 4.40 கழிச்சா என்ன வரும் உங்களுக்கு, 49.60ங்கிறது. அப்ப ஆன்சருங்கிறது இதுதாங்க. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த மெத்தடுங்க, எக்ஸாம் மெத்தடுங்கிறது இதுதாங்க. ஈஸியா போடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு சீரீஸ் மெத்தட் மாதிரி. இப்போ வந்துன்னா உங்களுக்கு 100 ரூபான்னு இருக்குது. இந்த 100 ரூபாயில ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, 20% வந்துன்னா உங்களுக்கு தள்ளுபடி. அப்பனா 80 ரூபாய்க்கு வித்தாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, நம்மளுக்கு 100 ரூபான்னு இருக்குது. அதுல 30% தள்ளுபடினா உங்களுக்கு 70 ரூபான்னு வித்தாங்க. அடுத்து என்னது, உங்களுக்கு 100 ரூபான்னு இருக்கு. அந்த 100 ரூபாயில 10% தள்ளுபடிக்கு வித்தாங்க. அப்ப எனக்கு 90 ரூபாய். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு எல்லாமே டிஸ்கவுண்ட். அதனால நான் வந்து கழிச்சு போட்டேன். இதே உங்களுக்கு 10% இன்க்ரீஸ்னு கொடுத்தாங்கன்னா 100 ரூபாய்ங்கிறது 110 அப்படிங்கிற மாதிரி நீங்க போட்டிருக்கணும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம எவ்வளவு கேன்சல் பண்ண முடியுமோ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? இப்ப கேன்சல் பண்ணா 3 ஜீரோ இருக்கும், 3 ஜீரோ நான் அடிச்சிட்டேன். 1 2 3 அடிச்சிட்டேன். அதுக்கடுத்து நான் ஜீரோ அடிக்க நான் விரும்பலைங்க. ஏன்னா நான் புள்ளி வச்சு நான் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அப்ப நான் ஜீரோவை அடிக்காம நான் ஆன்சர் போடலாம்னு நினைக்கிறேன். அப்ப கீழே எத்தனை ஜீரோ இருக்குது, எனக்கு 4 ஜீரோ இருக்கு. அப்ப 1000ங்கிறது எனக்கு இருக்கு. கரெக்டா? அடுத்து நீங்க மேல பெருக்குங்க. மேல பெருக்குனா வருது 8 எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், 56 தெரியும். 56 × 9. அப்ப 56 × 9னா 560ல நீங்க 56 கழிச்சீங்கன்னா 504. அப்ப ஆன்சருங்கிறது உங்களுக்கு 504ங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு 100ல இருந்து தான் உங்களுக்கு பெர்சன்டேஜ் பார்க்க முடியும், 1000ல இருந்து பார்க்க முடியாது. அப்ப என்னன்னா நான் இந்த ஒரு ஜீரோ விட்டுட்டு அப்போ ஒரு டிஜிட் புள்ளி வைக்க முடியுமா, வைக்க முடியும்னு நீங்களே சொல்லுவீங்க. ஓகேங்களா? அப்ப நான் வச்சிட்டேன். அப்ப எனக்கு என்ன இருக்குன்னா 100ல இருந்து எனக்கு 50.4ங்கிறது வந்து என்னன்னா எனக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப 100ல இருந்து எனக்கு என்னதுன்னா 50.4ங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. அப்ப ஆன்சருங்கிறது எனக்கு என்னது, 49.6ங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? இப்ப நீங்க ஒன்லைன்ல போடணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்க போடலாம். ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி போடுறதுல வந்து என்னன்னா ஒரு ரூல் இருக்குங்க. இதுக்கு என்ன ரூல் இருக்குன்னா தெளிவா கேட்டுக்கிறங்க. உங்களுக்கு எண்டில் வந்து என்னன்னா 0ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க 100% போடலாங்க. ஓகேங்களா? இதே உங்களுக்கு வந்து என்னன்னா எண்டில் வந்து என்ன 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நீங்க பார்த்து போகணும். ஒரு 50% தான் நீங்க போட முடியும். அந்த கணக்குக்கு ஏத்தாப்புல பார்த்து போனுங்க. அந்த 2 விதமான கணக்கை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்க தெளிவா பார்ப்பீங்க. அதை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க. இப்போ உங்களுக்கு கணக்கை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும், ஒரு கணக்கை பார்த்தோன்னா நம்மளுக்கு நார்மல் மெத்தட் போடணுமா இல்லை வந்து சக்சஸிவ் மெத்தட் போடணுமான்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கொஸ்டின் என்ன இருக்கு பாருங்க. The price of the scooter increasing successively by 10%, 5%, 15%. What is the
டோட்டல் பெர்சன்டேஜ் இன்க்ரீசிங் இன் த பிரைஸ் ஆஃப் த ஸ்கூட்டர் அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சு எல்லாமே 10, 5, 15ன்னு முடிஞ்சிருக்கு. நான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன் தெளிவா பாருங்க. இந்த இடத்துல வந்து என்னன்னா அப்படிதான் சொல்லியிருக்கேன். 5, 10ல முடிஞ்சுன்னா நீங்க போடலாங்கிறத சொன்னேன், இந்த சீரிஸ் மெத்தடை. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நீங்க சீரிஸ் மெத்தட் போடுவீங்களா, நீங்க நார்மல் மெத்தட் போடுவீங்களா? இப்ப நானா இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல வந்து நான் நார்மல் மெத்தட் தாங்க போடுவேன். ஏன் நான் நார்மல் மெத்தட் போடுவேங்கிறத நான் தெளிவா சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து என்னன்னா சீரிஸ் மெத்தட் நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த இடத்துல வந்து 100ங்கிறது வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அப்ப நான் 110ன்னு எழுதுவேன். அடுத்து என்ன ஆகுது, எனக்கு 100ங்கிறது வந்து என்னன்னா எனக்கு 105 ஆகுது. அடுத்து என்ன இருக்குது, எனக்கு 100ங்கிறது வந்து 115 ஆகுதுங்க. ஓகேங்களா? இப்படிதான் எனக்கு வரும். ஓகேவா? இதை நீங்க அடிச்சு நீங்க போறதுனால இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சுப்பீங்க. ஓகேங்களா? அடுத்து மிச்சம் வந்தோன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்தோன்னா கீழே அதிக நம்பர் இருக்குங்க. அப்ப அதிக நம்பர் இருக்குன்னா நீங்க பெருக்கிறதுல வந்தோன்னா கொஞ்சம் நேராக வாய்ப்பு இருக்கு. ஆனா இது நீங்க ஈஸியா நீங்க பெருக்கலாம், ஏன்னா ஈஸியா பெருக்கிற நம்பர் தான். இப்போ வந்தோன்னா உங்களுக்கு 105 115 105 115 நான் 100ன்னு வச்சுக்கிட்டேன்னா என்ன வருது, எனக்கு 11,500ன்னு வருது. அப்போ 5 115 575. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 11,500ல இருந்து 575 கூட்டினா 12,075ங்க. ஓகேங்களா? 12,075 பை இன்ட்டு உங்களுக்கு 11ங்கிறது அப்படி இருக்குது. இன்ட்டு வந்து உங்களுக்கு 1 2 3 4 5 0 இருக்குங்க. இப்போ இது வந்து 11 பெருக்குங்க. பெருக்குனா என்ன வருது உங்களுக்கு 5. அடுத்து வந்து 5 + 7ங்கிறது வந்து 2, மிச்சம் 1ங்கிறது இருக்கு. 0 + 7ங்கிறது 7, அடுத்து + 1ங்கிறது 8, அடுத்து என்ன 0 + 2 இருக்கு. அப்போ 0 + 2னா உங்களுக்கு 2, அடுத்து 1 + 2ங்கிறது வந்து 3, அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 1ங்கிறது 1 அப்படியே போட்டேன். கீழே எனக்கு என்ன இருக்குது, 1 2 3 4 5 0 இருக்குன்னு தெரியுது. அப்போ எனக்கு 5 0 இருக்குன்னா எனக்கு 100 வச்சுதான் எனக்கு பெர்சன்டேஜ் பார்க்க முடியும். அப்போ நான் 3 0 நான் தள்ளி ஆகணுங்க. 1 2 3. அப்போ நான் இப்படி தான் போட முடியும். ஓகேங்களா? அப்போ எனக்கு ஆன்சருங்கிறது எப்படி இருக்குன்னா 132.825 பை வந்துன்னா உங்களுக்கு 100ங்கிறது ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது பாருங்க. எனக்கு 32.825ங்கிறது. ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டுங்கிறத நான் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா பை எத்தனை ஜீரோ உங்களுக்கு வேணும், 3 0 வேணும். அப்போ 3 0 போட்டுவேன். அப்போ 3 0 நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 875. இங்கே வந்து 1000ங்கிறது. இப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா வருது எனக்கு 25 கேன்சல் பண்ணலாங்க. அப்போ இது வந்து 3. அடுத்து உங்களுக்கு மிச்சம் என்ன இருக்கு, உங்களுக்கு 7ங்கிறது. அப்போ 3 திருப்பி. அப்போ இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 40ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சருங்கிறது 32 33 40ங்க. இதான் ஆன்சர். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே வந்து என்னன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த மெத்தட்ல போடாம நான் வந்து சக்சஸ்ஃபுல்ல போடலாம்னா இது நீங்க சக்சஸ்ஃபுல்ல இதை விட ஈஸியா போடலாங்க. எப்படிங்கிறத தெளிவச்சுறேன். இவ்வளவு நேரம் நான் வந்து இந்த கணக்கு இப்படி போட்டிருப்பேன்னா நான் இப்படி போட்டிருக்கவே மாட்டேங்க. ஓகேங்களா? ஏன் நான் போட்டிருக்க மாட்டேங்கிறத தெளிவா சொல்றேன். இந்த இடத்துல வந்து என்னன்னா எனக்கு 10%க்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். அடுத்து 5 15ன்னு இருக்கு. அப்ப எனக்கு கண்டிப்பா வந்து கீழே 5 0 கிட்ட மிஸ் ஆகுங்க. அப்ப 5ல இருந்து 6 0 வரும். அப்ப எனக்கு வந்து என்னன்னா இந்த இடத்துல நான் அந்த ஃப்ராக்ஷன் மெத்தட் இந்த மாதிரி மெத்தட் நான் சீரிஸ் மெத்தட் போட்டாலும் எனக்கு வந்து யூஸே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2 0 3 0 கேன்சல் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னா தான் அது பெனிஃபிட். அப்ப எனக்கு அப்படி இல்லவே இல்லை. அப்ப இந்த இடத்துல போடுறது வேஸ்ட்டுங்கிறது என்ன பொறுத்தளவு. அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா தெளிவா பாத்துக்கோங்க. இதுல நம்மளுக்கு கொஸ்டின் என்னது, 10%, அடுத்து 5%, அடுத்து 15%. ஓகேங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இது ரெண்டுக்கு வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே பிளஸ் தாங்க. ஓகேங்களா? அப்ப பிளஸ்னா என்ன பண்ணுவீங்க, இது ரெண்டே கூட்டுவீங்களா, கூட்டினா 15, பெருக்குனா என்ன உங்களுக்கு 50. அப்ப ஆன்சர் வந்து இதான். அடுத்து என்ன இருக்கும் உங்களுக்கு, இதுக்கு வந்து 15%ங்கிறது இருக்குது. இது ரெண்டே ஃபர்ஸ்ட் கூட்டுவீங்களா, கூட்டினா என்ன வருது உங்களுக்கு 30.50ங்கிறது உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து இது ரெண்டே பெருக்குவீங்க, பெருக்குனா என்ன வருது உங்களுக்கு 155 15ங்கிறது வருது 75. அடுத்து 75 தான். 75 உங்களுக்கு 82. அப்ப 82. அடுத்து 15க்கு வந்து 23. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு பெருக்கும் போது என்ன வருது, 23 25 ஒரு ஜீரோ இருக்குது, அந்த ஒரு ஜீரோ அப்படியே போட்டாங்க. இப்ப எனக்கு ஆல்ரெடி என்ன இருக்குன்னா எனக்கு இந்த இடத்துல 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குன்னு தெரியுது. நம்ம ஆல்ரெடி 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம். அப்ப நம்ம 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 இதுக்கானதை வச்சிட்டோம். ஓகேங்களா? அப்ப அடுத்து 1 2 இது எப்போ வைக்கிறது. ஓகேங்களா? அப்ப வச்சாச்சு. அப்ப நம்மளுக்கு ஆன்சருங்கிறது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த இடத்துல 2 நீங்க கூட்டிக்கிறீங்க, கூட்டினா உங்களுக்கு என்ன வருது 32.825 வரும். ஓகேங்களா? அப்ப ஆன்சருங்க உங்களுக்கு சேம் ஆன்சர் வந்துருச்சா இந்த இடத்துல. அப்ப இதே மாதிரி நீங்க வந்து நீங்க அடிச்சு போட்டீங்கன்னா 1000 போட்டு நீங்க அடிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அதே ஆன்சர் வருங்க. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்தா தெளிவா பாருங்க. A number is first decreased by 10%, then increased by 30%, and then the further it decreasing by 20%. What is the net decreasing percentage in the number?
இது எப்போ கேட்டிருக்காங்க? சிபிஓல 2024 கேட்டிருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது, எல்லாமே அப்டேட்டட் கொஸ்டின் தாங்க. இப்போ நான் இது வந்து சீரிஸ் மெத்தடில் போடுவீங்கன்னா 100% போடுவேன். ஏன்னா எனக்கு இப்போ பார்த்தாவே தெரியுது எனக்கு 3 0 அடி ஆயிடுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு 100ல இருந்து எனக்கு 90 ஆகுது. அடுத்து என்ன, எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது 30%. அப்போ 130 எனக்கு 100ங்கிறது ஆகுது. அடுத்து எனக்கு 20% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 80/100ங்கிறது எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நீ இதை கேன்சல் பண்ண முடியுமா? எனக்கு மேலே 3 0 இருக்கும். அப்போ 3 0 கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணேன். அதுக்கடுத்து என்னால் அடிக்க முடியுமா? 8ஐயும் நான் 10ஐயும் அடிக்க முடியும். அடிச்சேன்னா எனக்கு கீழே 5ங்கிறது வந்துடும். அதை நான் திருப்பி டிவைட் பண்ணுறது எனக்கு தொந்தரவாயிரும். அதனால நான் அடிக்க மாட்டேங்க. அப்படியே 0ங்கிறது அப்படியே வச்சுப்பேன். எனக்கு ஒரு 0 ஃபுல்லாக கேன்சல் ஆகுதா? அந்த நேரத்தில் நான் அந்த 0வை நான் கலப்பேன். அப்படி இல்லைன்னா நான் கிளைக்கவே மாட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது உங்களுக்கு? மிச்சம் என்ன இருக்குதுன்னா உங்களுக்கு நான் 3 0 இருக்குது, 3 0 போட்டோம். அடுத்து மேலே பெருக்குங்க. 13 × 8ங்கிறது உங்களுக்கு 104 இன்ட்டு உங்களுக்கு 9. ஓகேங்களா? அப்போ நான் 10 போட்டுக்கன்னா 1040 ஆயிடுச்சு. 1040ல் வந்து என்னன்னா நீங்கள் 104 கழிச்சிங்கன்னா 936ங்க ஆன்சர். 936. ஓகேவா? ஓகேங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு 0 விடுறேன். அப்போ ஒரு புள்ளி தள்ளி இங்கே வச்சிட்டேன். அப்போ எனக்கு ஆன்சருங்கிறது எப்படி வரும்னா தெளிவாக கேட்டுக்கிறேங்க. அப்போ 100ல இருந்து எவ்வளோ கம்மி? எனக்கு 6.4ங்கிறதா எனக்கு கம்மி. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு டிஜிட் தள்ளி தான் எனக்கு நம்பர் இருக்குது. அப்போ நான் 10ங்கிறத போட்டுக்கிட்டேன். அப்போ போடும்போது என்ன ஆகுது? 6/2/5ங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? பி ஆன்சர். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் வாங்க. அடுத்த கொஸ்டின் என்னங்கிறத தெளிவாக பாருங்க. ஒரு எண் முதலில் 12% அதிகரிக்கப்பட்டு பின்னர் 23% அதிகரிக்கப்படுகிறது. அவ்வாறு பெறப்பட்ட எண் இப்போது 34% குறைக்கப்படுகிறது. அசல் எண்ணின் நிகர அதிகரிப்பு அல்லது குறைவு சதவீதம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அது வந்து முழு அப்ராக்சிமேட்லேயே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே தாங்க உங்களுக்கு கேட்டது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையும் பாருங்க தெளிவா. நம்மளுக்கு 12%, அடுத்து 23%, 34%. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 0வாலேயோ இல்லை 5லையோ முடியிற நம்பருக்கு இல்லை. அப்போ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்ன பண்ணிடுவோம்? நம்ம வந்து சக்சஸிவ் மெத்தட் நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா? இதில் எந்த டவுட் இல்லை உங்களுக்கு. அப்போ நம்ம வந்து சக்சஸிவ் மெத்தட் போடணும்னா நம்மளுக்கு என்னென்ன நம்பர்? ஃபர்ஸ்ட் +12ன்றாங்க. ஏன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால +12. அடுத்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்போ 23% ப்ளஸ். அடுத்து வந்து என்ன இருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு 34%. அப்போ -34%. ஓகேங்களா? இதில் எந்த குழப்பம் இல்லை. இப்போ நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல இது ரெண்டுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்ச பிறகு அதுல வர்ற ஆன்சர் 34 கூட பண்ணுவோம். கரெக்டா? அப்ப இது ரெண்டே கண்டுபிடிக்கணும். இது ரெண்டே கூட்டினா என்ன வருது? எனக்கு 25 35 வருது. இதை நீங்க பெருக்குனா என்ன வருது உங்களுக்கு? 230. 230 கூட உங்களுக்கு வந்து என்னன்னா 46 கூட்டினீங்கன்னா 276. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன நினைச்சோம்? மல்டிவில் பண்ணதுல 2 டிஜிட் தள்ளி நம்ம புள்ளி வைப்போம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்? இதை நம்ம கூட்டிப்போம். கூட்டினா என்ன வருது நம்மளுக்கு? 37.76ங்கிறது. ஓகேங்களா? அப்ப இதுக்கு ஆன்சருங்கிறது உங்களுக்கு என்ன வந்துருச்சு? 37.76 வந்துருச்சு. இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த -34 நம்ம பண்ணுவோம். பண்ணுனா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். கரெக்டா? கரெக்ட்னு சொல்லுவீங்க. இப்ப நம்ம பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதுங்கிறத பாருங்க. இது ரெண்டு என்னது? நம்மளுக்கு இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸ்ல இருக்கு. அப்ப இதை நம்ம சால்வ் பண்ணணும். நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? +r - x +r - y +r - xy/100ங்கிற ஃபார்முலா தெரியும். ஏன் இந்த ஃபார்முலா? இங்க நம்மளுக்கு இது வேற நம்பரு, இது வேற நம்பரு, ரெண்டுமே பிளஸ் மைனஸ்ல இருக்குது. அப்ப நம்ம இந்த ஃபார்முலா போட்டு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சருங்க. எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? எக்ஸுக்கு பதிலாக +37.76 மைனஸ் ஒய்க்கு பதிலாக வந்து 34. இது ரெண்டும் நீங்க பெருக்கி போட்டா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 37 76 34ங்க. ஓகேங்களா? இதை பெருக்குன்னா 6 நாளா உங்களுக்கு வந்து 24. அடுத்து 7 நாளா 28 30. அடுத்து 28 31. அடுத்து வந்து உங்களுக்கு 12 15. அடுத்து 3 நாள்ல பெருக்கி பாருங்க. 18 21னா 22 22னா 23 23 ஒரு 9 11. அப்ப ஆன்சருங்கிறது 4 8 3 8 2 1. அப்ப 12 8 3 8 4. இங்க வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி என்னன்னா புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. அப்ப நம்ம இங்கே நம்ம 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். கரெக்டா? இந்த இடத்துல நம்ம புள்ளி வச்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து கீழே வந்தோம்னா நம்மளுக்கு 100 இருக்குது. இந்த 100 இருக்கா? இந்த 100க்கும் புள்ளி வைக்கணும். அப்ப 2 டிஜிட் தள்ளி நம்ம இங்கே புள்ளி வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? கரெக்ட்னு சொல்லுவீங்க. அப்ப இதை வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன்னா இந்த மைனஸே கூட்டிக்கிறேங்க. அப்ப பிளஸ் 37.76 மைனஸ் இது ரெண்டே கூட்டிக்கிட்டேன்னா எனக்கு என்ன வருது? 46.8384ங்கிறது வந்துருச்சு. இதை நீங்க கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். கழிங்க பார்ப்போம். 46.8384. அடுத்து 37. உங்களுக்கு 76 தெரியும். இது அப்படியே தான் வரும். 4 8
13ல இருந்து உங்களுக்கு 6 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 7ங்கிறது வரும். அடுத்து 7னா 0. அடுத்து இங்கே வந்துன்னா உங்களுக்கு 46 அப்படியே தான் இருக்குது. அப்போ 46லேருந்து உங்களுக்கு ஒன்று போகுதுன்னா உங்களுக்கு 9. இங்கே அதான் வந்துச்சு. அப்போ ஆன்சருங்கிறது 9 தாங்க. என்னது 9ங்கிறது டிக்ரீஸ் ஆகுது. 9 டிக்ரீஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சர். ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க. 9 டிக்ரீஸ் இருக்கா? இந்த இருக்கு. டி ஆப்ஷன். சூப்பருங்க. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கணக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கணக்குங்க. இந்த கணக்கு வேற எந்த மெத்தடும் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், 2 பிளஸ்ஸா இருக்கு, நம்மளுக்கு ஷார்ட்கட் தெரியும், அதை போட்டோம். இதே உங்களுக்கு வந்தோம்னா எப்படி நம்ம ஷார்ட்டா போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்தா இந்த இடத்துல நான் ஷார்ட்டா இந்த இடத்துல ஈஸியா நான் உங்களுக்கு போட்டேன். அப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியலன்னா நீங்க இந்த மாதிரி ஈஸியா போட முடியாது. இந்த இடத்துல நீங்க இந்த ஃபார்முலா போட்டு நீங்க எப்படிதான் போட்டு கொண்டு வருவீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்படி உங்களுக்கு ஈஸியா போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இப்போ வீடியோ வரும். இந்த வீடியோ நீங்க டச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபுல்லா இந்த மாதிரி ஷார்ட்கட்டா போட ஈஸியா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. The strength of the school increasing and decreasing every alternative year by 20%. Okay. It started with the increasing in 2018. Okay. What is the strength of the school at the start of 2021 as compared to the 2018? அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் வந்து 2018ல இருந்து இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேங்களா? அது 20%. எது வர? 2021 வர. ஓகேங்களா? அப்ப நடுவில் என்ன இருக்கு? 2019, 2020 இருக்கு. இதுல எப்படி என்ன கதையாகுதுன்னா, ஆல்டர்னேட்டிவ் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. எப்படி பாருங்க, ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு வருஷம் டிக்ரீஸ் ஆகுது. ஆல்டர்னேட்டிவ் இயர். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டாங்க. எங்க கொடுத்துருக்காங்க இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு? இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டார்டட் வித் இன்க்ரீசிங் 2018. 2008ல இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்னன்னா இங்க உங்களுக்கு பிளஸ் 20% இங்க ஆயிருக்கும். அடுத்து இங்க என்ன ஆயிருக்கும்? உங்களுக்கு மைனஸ் 20% ஆயிருக்குங்க. அடுத்து இங்க என்ன ஆயிருக்கும்? எனக்கு இங்க வந்தோம்னா அதே தான் பிளஸ் 20% ஆயிருக்கும். ஏன்னா எனக்கு ஆல்டர்னேட்டிவ் இயர். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பெர்சன்டேஜ் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, பிளஸ் 20%, அடுத்து மைனஸ் 20%, அடுத்து பிளஸ் 20%. ஓகேங்களா? ஓகேங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல நீங்க தெளிவா பாத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க கண்ணை மூடிட்டு ஆன்சர் சொல்லுவீங்க. இப்ப உங்களுக்கு இது ரெண்டுக்கு நீங்க சால்வ் பண்ணும்போது எனக்கு என்னது? எனக்கு வந்து 4% அப்படிங்கிறத நான் ஈஸியா இப்படியே சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலாங்கிறது என்ன தெரியும் நம்மளுக்கு? 2%. இப்போ வந்து இதுவும் சேம் பெர்சன்டேஜ் தான், இதுவும் சேம் பெர்சன்டேஜ் தான். ஆனா பிளஸ் மைனஸ்ல மட்டும் இருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? -x²/100ங்கிறது நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? கரெக்ட்னு சொல்லுவீங்க. அப்பனா -x² என்னது? 20 ஸ்கொயர்டு தான். ஓகேங்களா? 20²/100. அப்ப 20² என்னது? 400ன்னு தெரியும் நம்மளுக்கு. 400/100ங்கிறது. அப்ப 400 நீங்க 0 காட்சிங்கன்னா -4 தான் இருக்கா? அந்த -4 தான் நான் இங்க ஸ்ட்ரெயிட்டா போட்டேன். புரிஞ்சா தெளிவா? அதனாலதான் நான் சொல்றேன் உங்களுக்கு திருப்பி மொதல் வீடியோ நீங்க தெளிவா பார்த்தாதான் ரெண்டாவது வீடியோ நான் இந்த 108 நாள் கொண்டு போறேன்னா அதே ஆர்டர்ல தான் கொண்டு போவேன். உங்களுக்கு நான் எந்தெந்த இடத்துல ஷார்ட்கட் சொன்னேன் அதை வச்சுதான் உங்களுக்கு தெளிவா உங்களே எடுத்துட்டு போவேன். நீங்க சிசிஎல் படிங்க, சிஹெச்எஸ்எல் படிங்க, எல்லா எக்ஸாம் எழுதுனா நம்மளுடைய கான்செப்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகேங்களா? இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சு? -4% தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன இருக்கு? எனக்கு பிளஸ் 20%. இதை எனக்கு சால்வ் பண்ணனா எனக்கு ஆன்சருங்க. இப்ப நீங்க எதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எனக்கு மைனஸ் பிளஸ் இருக்கு. அப்ப ரெண்டுமே ஒரே நம்பரா? எனக்கு ஒரே நம்பர் கிடையாது. அப்ப நம்ம ஃபார்முலா என்ன தெரியும் நம்மளுக்கு? இந்த இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் XY/100ன்னு எனக்கு தெரியும். கரெக்டா? இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? -4 பிளஸ் 20 மைனஸ் 2 பெருக்குனீங்கன்னா 80ங்கிறது வந்துருச்சு. 100. எனக்கு 100ன்னு என்ன தெரியும்? 2 டிஜிட் கீழே இருக்குது. அப்ப நான் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பேன். அப்ப இங்க புள்ளி வைப்பேன். கரெக்டா? கரெக்ட்னு சொல்லுவீங்க. அப்ப நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? -4 இங்க போயிருச்சுன்னா உங்களுக்கு என்ன? -4 பிளஸ் 20. அப்பனா எனக்கு என்ன வருதுன்னா இந்த இடத்துல பிளஸ் 16 மைனஸ் இங்க 0.8ங்க. ஓகேங்களா? இது நீங்க கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? 15.2%. இது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸா டிக்ரீஸா? இது வந்து எனக்கு இன்க்ரீஸ். அப்ப ஆன்சர் என்னது? 15.2 இன்க்ரீஸ். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5வது கணக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுல எல்லாத்துக்கும்? இப்ப நீங்க யூஎல் நேரம் போட்டீங்க. யூஎல் நேரம் இப்படி இந்த கொஸ்டினை போடாம நீங்க ஈஸியா ஒரு முறை யோசிச்சிருக்கலாம். அதை நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க கரெக்டான யோசிச்சேன் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க யோசிக்கலைன்னா என்னங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்மளுக்கு எல்லா நம்பரையும் பாருங்க தெளிவா. இந்த இடத்துல 20%. ஃபர்ஸ்ட் வருஷம் 20%, ரெண்டாவது வருஷம் 20%, மூணாவது வருஷம் 20%. எனக்கு எல்லா நம்பருமே மேல வந்து 0ன்னு இருக்கு. அப்ப நம்ம எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் வருஷம் 20% ப்ராஃபிட்னா 120/100ன்னு போடலாமா? அடுத்து பாருங்க 20% உங்களுக்கு வந்து கம்மியாகுதுன்னா அப்ப 80/100ன்னு போடலாமா? அடுத்து எனக்கு 20% அதிகமாகுதுன்னா 120/100ன்னு போடலாமா? போடலாம்னு சொல்லுவீங்க. இப்ப நான் இதை கேன்சல் பண்ணனா 0 0 0 3 0 இருக்கும். 3 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகேன்னு சொல்லுவீங்க. அடுத்து எனக்கு என்ன இருக்குது? 12 12ன்னு இருக்கு. அப்ப 144 × 8
ஓகேங்களா? பை எனக்கு 1000ங்கிறது எனக்கு கரெக்டா? கரெக்ட்னு சொல்லுவீங்க. எனக்கு அடுத்து என்ன பண்ணுவேன்? இது ரெண்டே பெருக்குவேன். 144 × 8 நான் 10ன்னு எடுத்துக்கிறேன். அப்பனா எனக்கு 1440ன்னு வருது. 1440ல வந்தோம்னா 2 144 288. இதை நீங்க கழிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 1140. 1140ல நீங்க 12 கூட்டினீங்கன்னா 1152. 1152 பை உங்களுக்கு 1000ங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? கீழே வந்தோம்னா நம்மளுக்கு 100ல இருந்தா கம்பேர் பண்ண முடியும். ஒரு 0 நான் விட்டேன்னா இந்த இடத்துல எனக்கு இப்படி வந்துடும். ஓகேங்களா? அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது இங்க என்ன வரும்? எனக்கு 15.2 இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா 100 விட்டு மேலதான் இருக்கு, அதனால இன்க்ரீஸ் ஆகுது. ஆன்சர் போட்டோமா? இந்த இடத்துல நீங்க இப்படி போட்டிருக்கணுமா? நீங்களே சொல்லுங்க. இந்த இடத்துல நீங்க இப்படி சால்வ் பண்ணிருக்கணுமா, இல்ல நீங்க இந்த அளவுக்கு நீங்க வந்து சக்சஸ் ஜீரோ போட்டிருக்கணுமா? அதனாலதான் தெளிவா சொல்றது, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க கொஸ்டினை பார்க்கணும். எனக்கு வந்து நம்பர் என்ன இருக்குது? 0ல முடியுது, அப்ப 5ல முடியுது, அப்பனா இந்த கணக்கு நம்ம இப்படி போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல நீங்க போனா மட்டும்தான் நீங்க 15 நிமிஷத்துல நீங்க 25 கொஸ்டின் போட முடியும். வருங்காலத்துல SSC GD வந்தாலுமே நீங்க டைமிங்குள்ள போடுற மாதிரி இருக்கும். அப்பனா நீங்க இந்த விஷயத்த நீங்க கத்துக்கணும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த மெத்தட் போடணும், அதுதான் மெயினா முக்கியம். அதை தான் உங்களுக்கு இந்த சீரீஸ்ல நான் சொல்லி கொடுக்க ரொம்ப விரும்புறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு தெளிவா பாருங்க. The price of the electronic machine decreasing by 5%, 10%, 15% during the first 3 years. What will be the price of the machine after 3 years if the value of beginning was 8000 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளவு நேரம் நீங்க பார்த்த எல்லா கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ் ஸ்ட்ரைட்டா கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு வேல்யூங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த வேல்யூ வரும்போது நீங்க எப்படி போடணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. இந்த மெத்தட் வந்து என்னன்னா உங்களுக்கு தெளிவா 5வது 6வது கான்செப்ட்ல உங்களுக்கு வரும். ஆனா இந்த இடத்துல நீங்க பேசிக்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? போன கொஸ்டின்ல பண்ண தப்ப இந்த கொஸ்டின்ல நீங்க பண்ண மாட்டீங்க நான் நம்புறேன். இப்ப நம்மளுக்கு என்ன பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 5%, 10%, 15% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இதை வச்சுதான் நம்ம வந்து ஆன்சர் போடணும். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்மளுக்கு என்ன தெரியுது? 8000 ரூபாயில இருந்தா எல்லாமே இவ்வளவு குறையுது. அப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா 8000 ரூபாய் நீங்க ஸ்ட்ரைட்டா அப்படி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இதுல என்ன குறையுது? அப்பனா பெர்சன்டேஜ்ங்கிறத நீங்க அப்படியே வரிசையா நீங்க எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி இப்ப எடுக்கணும். அப்ப 100ல இருந்து எனக்கு என்ன குறையுது? 5 குறையுது, அப்ப 95. அடுத்து என்ன ஆகுது? எனக்கு 100ல இருந்து 10 குறையுது, அப்பனா எனக்கு 90. அடுத்து 100ல இருந்து எனக்கு என்ன குறையுது? 15 குறையுது, அப்பனா எனக்கு வந்து 85. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை அப்படி எழுதிட்டேன். இதே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல ஈக்குவல் போட்டு இந்த இடத்துல நீங்க ஆன்சர் எடுத்துக்கணும், இந்த இடத்துல எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அவ்வளவுதான். அந்த மெத்தட்ல நீங்க தெளிவா பார்ப்பீங்க. ஒரு சீரிஸ் உங்களுக்கு வரும், ஒரு கான்செப்ட்னு உங்களுக்கு ஃபுல்லா வரும். அதுல நீங்க தெளிவா புரிஞ்சிருவீங்க. இப்போ இதுக்கானது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு 8000 ரூபாயில இருந்து இந்த மாதிரி 5%, 10%, 15% குறையுதுன்றாங்க. அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். எழுதுனது எந்த குழப்பம் இல்லை யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல நான் என்னென்ன கேன்சல் பண்ண முடியுமோ அதை கேன்சல் பண்றாங்க. எனக்கு எத்தனை ஜீரோ இருக்கு? 1 2 3 4 ஜீரோ இருக்குது. அப்பனா நான் 4 ஜீரோ கீழே கேன்சல் பண்ணிக்கிறேன். 2 ஜீரோ இங்க 2 ஜீரோ கேன்சல், மேல வந்தா 4 ஜீரோ கேன்சல். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வேற என்ன கேன்சல் பண்ண முடியும்? இந்த 95ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணலாம். அப்ப எனக்கு 5 அடிச்சனா இது 20, இது எனக்கு 19. திருப்பி 5 அடிக்கிறேன். இது எனக்கு என்ன வருது? 4. இது எனக்கு அடிச்சனா 17. அடுத்து இதை ஒரு நாள் 4, நீங்க வந்து அந்த 8 அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து 2. ஓகேங்களா? இந்த இடத்துல எனக்கு பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இந்த இடத்துல எனக்கு 9ங்கிறது இருக்குங்க. ஓகேங்களா? எனக்கு மிச்சங்கிறது மேல உள்ள நம்பர் தான், கீழே எந்த நம்பர் இல்லை. அதனால எனக்கு மேல 9ங்கிறது இருக்கு. அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது 100% எனக்கு 9ஓட மல்டிபிள் தான் வரும். அப்ப எனக்கு ஆப்ஷனை செக் பண்ணாவே எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப 5000 9ல மல்டிபிள் ஆகுமா? எனக்கு வராது. 7000 வருமா? 7000 வராது. இது பாருங்க 6 6 12 13, 13 ஒரு 3 16. அப்ப இது எனக்கு இதுவும் வராது. எனக்கு இதான் ஆன்சர். இதான 9ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்க. 5 5 4 9 9 இது டிவைட் ஆகுங்க. அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது வந்து என்ன? எனக்கு டி தான் 100%ங்க. இதை நீங்க சால்வ் பண்ணாலும் பாருங்க இந்த இடத்துல எனக்கு 2 × 19 × 9 × 17. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க யூனிட் டிஜிட்டை கூட மேட்ச் பண்ணி பாருங்க. 9 9 81, 81 2 2 ஆயிடுச்சு. 2 2 2 7 14, 4ங்கிறது உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு 9ஆல மல்டிபிள் உங்களுக்கு செக் பண்ண தெரியலன்னா ஒண்ணுமே கிடையாது. நான் தெளிவா சொல்றேன். இந்த எல்லா நம்பரும் நீங்க கூட்டணுங்க. இப்ப 5 8 1 4 இருக்கா? இது எல்லாத்தையும் கூட்டணும். எனக்கு இது எல்லாத்தையும் கூட்டும் போது எனக்கு 18ன்னு வருது. இந்த 18ங்கிற நம்பர் ஒரு சிங்கிள் டிஜிட் வர்ற வரை நீங்க கூட்டிட்டு போனாலும் சரி, அப்படி இல்லை எனக்கு 9 தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 18 வந்தேன்னா 9ஆல டிவைட் ஆகுமான்னு பார்க்கணுங்க. 9ஆல டிவைட் ஆகுமா? எனக்கு டிவைட் ஆகும் இந்த 18ங்கிறது. அப்ப இது வந்து மொத்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகும். இந்த 3 ஆப்ஷனே பாருங்க ஆகவே ஆகாது. 5 ஆகுமா? ஆகவே ஆகாது. 7 ஆகுமா? 9ஆல டிவைட் ஆகவே ஆகாது. இது பாருங்க 6 6 12 13, 13 + 3ங்கிறது உங்களுக்கு 16. அப்ப இதாகுமா? எனக்கு இதுவும் ஆகாது. அதனாலதான் நான் ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு வந்து இதான் ஆன்சர் அப்படின்னு சொன்னேன். இதே நீங்க யூனிட் டிஜிட்ல பாக்குறதுனால பாருங்க 9 9 81 1ங்கிறது இருக்கு. அடுத்து 1 × 2 உங்களுக்கு 2ங்கிறது வந்துருச்சு. அப்ப 2 × 7, இந்த 7 இருக்கா? அந்த 7
அப்போ உங்களுக்கு 4ங்கிறது வந்துருச்சு. அப்போ யூனிட் டிஜிட் 4 அதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது. புரிஞ்சா? யூனிட் டிஜிட்ல பார்த்தாலும் சரி உங்களுக்கு வந்து உங்களுடைய மல்டிபிள்ஸ் வச்சு நீங்க பார்த்தாலும் சரி, எப்பவுமே நான் என்ன சொல்லணும் 9, 3 இந்த மாதிரி இருக்கும்போது மல்டிபிள்ஸ் வச்சு பார்க்கறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான விஷயங்க. ஏன்னா யூனிட் டிஜிட் கொஞ்சம் டயர்ட் எடுக்கும். அதை நீங்க டைம் கொடுக்கணும். ஆனா நீங்க மல்டிபிள்ஸ் பார்க்கும்போது அந்த அளவுக்கு டயர்ட் எடுக்காது. ஆனா உங்க கெட்ட நேரம் ஒரு நாளைக்கு 2 ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப 2 ஆப்ஷன் வரும்போதுனா நீங்க யூனிட் டிஜிட் தான் போய் ஆகணும். அந்த இடத்துல நீங்க 2 வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் குழப்பம் கிடையாது. ஒரு இடத்துல நீங்க வந்து எப்படி எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்த கணக்கு பாருங்க. அடுத்த கணக்கு, த பாப்புலேஷன் ஆஃப் த டவுன் இஸ் 15,000 இஃப் த பாப்புலேஷன் இன்க்ரீசிங் பை 15% இன் த ஃபர்ஸ்ட் இயர் பை 25% செகண்ட் இயர் டியூ டு பாப்புலேஷன் இட் டிக்ரீசிங் பை 6% இன் தேர்ட் இயர் வாட் வில் பி த பாப்புலேஷன் ஆஃப்டர் 3 இயர் ரவுண்ட் ஆஃப் த நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதே கொஸ்டின் தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்குன்னா 15,000 பேர் இருக்காங்க. இந்த 15,000 பேர்த்துல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இன்க்ரீஸ் ஆகுறாங்க 15%. அப்ப எனக்கு 115 பை எனக்கு 100ங்கிறது தெரியும். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றாங்க, எனக்கு செகண்ட் இயர் 25% என்ன பண்றாங்க, இவங்களும் இன்க்ரீஸ் தான் ஆகுறாங்க. அப்ப 125 பை 100ன்னு போடுவேன். கரெக்டா? கரெக்டுங்க. அடுத்து என்ன இருக்குது, எனக்கு வந்து என்னன்னா டிக்ரீஸ் ஆகுறாங்க 6%. அப்பனா எனக்கு 94 பை 100ங்கிறது போடுவேன். அப்ப எனக்கு என்ன ஆன்சருங்கிறதா இந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ஆப்ஷனை பார்த்தாவே எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும் பாருங்களேன். 20,000, 15,000, 25,000, 28,000. கண்டிப்பா இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. 28,000, 25,000 எனக்கு வர வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா தெளிவா கேட்டுக்கிறங்க, நான் சொல்றதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 15,000 இருக்குது ஒரு நம்பர். ஓகேங்களா? இந்த 15,000 ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்னன்னா உங்களுக்கு 15% கூட்டுறீங்க. அடுத்து என்ன பண்றீங்க, நீங்க 25% கூட்டுறீங்க. ஓகேங்களா? இது ரெண்டையும் நீங்க கூட்டும் போதே உங்களுக்கு என்ன வருது, உங்களுக்கு 40% தான். நான் வந்து என்னன்னா சக்சஸிவ் பர்சன்டேஜ் போடுறதுனால ஒரு 50% நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிறேங்க. குத்து மதிப்பாங்க. ஏன்னா ஆப்ஷன் அதிகமா இருக்கு. நான் குத்து மதிப்பா 50% வச்சுக்கிறேன். எனக்கு அப்ப 50% நான் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு இதுல இருந்து 50% எனக்கு கூடுது. கூடுனா என்ன வருது, எனக்கு 15,000ல இருந்து எனக்கு 50% 7,500. 7,500 கூடுதுன்னா 22,000 எனக்கு 500ங்கிறதா எனக்கு வரும். ஓகேங்களா? புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 25,500ல 6% குறையுதுன்றாங்க. அப்போ குறைஞ்சாலும் நான் 10% எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிறேன். இதுல எனக்கு 10% எனக்கு 2,500 தான். அப்ப எனக்கு கிட்டத்தட்ட என்ன வருது, எனக்கு 20,000 கிட்ட தான் எனக்கு ஆன்சர் வரும். புரிஞ்சா? எனக்கு 15,000 வருமா, எனக்கு ஆன்சர் வரவே வராது. அதே மாதிரி 25,000 வருமா, எனக்கு ஆல்ரெடி எனக்கு 50% போடும் போது எனக்கு 22,000 தான் வருது. எனக்கு 25,000 வருமா, வரவே வராது. 28,000 வருமா, வரவே வராது. அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது எனக்கு இதுன்னு 100% எனக்கு தெரியுங்க. ஓகேங்களா? இது எப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க போடும் போதே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியணும். இப்ப நீங்க ஆப்ஷனை நீங்க போயிட்டு பாக்குறீங்க, பார்த்துக்கிட்டே நீங்க கொஸ்டினை போடுறீங்கன்னா உங்களுக்கு மண்டேங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேலை பார்க்கும். ஓகேங்களா? அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு வந்து ஃபீல் பண்றேன். அதுதான் உங்களுக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்க இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தாங்க. இப்போ நான் பாதி சால்வ் பண்ணிடுறேன். நீங்க அதுக்கடுத்து நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. எத்தனை ஜீரோ இருக்கு, 3 ஜீரோ இருக்குது. நான் 3 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். 3 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து என்ன ஆகுது, எனக்கு இந்த 125 இந்த 100 கேன்சல் பண்றேன். 25 ஆப்பிள் கேன்சல் பண்ணா எனக்கு 4 5 ஆயிடுச்சு. அடுத்து எனக்கு இங்க 10 இருக்கு, இங்க 5 இருக்கு. வேற எல்லாமே எனக்கு 2ங்கிறது ஈவன் நம்பரே கிடையாது. நான் அடிச்சாலுமே எனக்கு கீழே 2ங்கிறது அப்படியே இந்த 2ங்கிறது இங்க இருக்குங்க. அப்ப ஓர் 5 5 இங்கே அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 2ங்கிறது இருக்கும். அப்போ ஓர் 2 2 இதை நீங்க அடிச்சீங்கன்னா என்ன வருது, உங்களுக்கு 4. அடுத்து வந்தோன்னா உங்களுக்கு 7ங்கிறது வந்துருச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆன்சருங்கிறது எப்படி வந்து பாருங்க, 15 × 115 × உங்களுக்கு 47. இப்ப அதுக்கடுத்து பாருங்க, இது எல்லாத்தையும் நீங்க பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பர்ஃபெக்டா வந்துருங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நீங்க யூனிட் டிஜிட் பார்க்க முடியாது. ஏன் யூனிட் டிஜிட் பார்க்க முடியாது தெளிவா சொல்றேன். உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ண நம்பருங்க. இது வந்து ஒரு முழுமையான நம்பர் கிடையாது. இது ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ண நம்பர். அப்ப நீங்க யூனிட் டிஜிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் டிஜிட்ல ஆன்சர் வரவே வராது. இதெல்லாம் நீங்க பெருக்கி போட்டு தான் ஆகணும். நீங்க பெருக்கி போட்டு ஆன்சர் பாருங்க, உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் எனக்கு வர. போலாமா? நெக்ஸ்ட் வந்து 8வது கொஸ்டின். an investor invested 2 lakh in the share. 2 லட்சம் ஒரு ஷேர்ல போடுறாரு. the share rose 18% on the first year fuel by 15 years. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்னன்னா புது வார்த்தை கொடுத்தாங்க. இப்ப இந்த கொஸ்டின் தெளிவா 8வது கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் எதுக்கு நான் எடுத்துட்டு வந்தேன்னா தெளிவா கேட்டுக்கிறேங்க. உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் எடுத்துட்டு வந்தேன். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுக்கு ரோஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, அடுத்து ஃபீல்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு ரோஸ்னா என்னன்னு தெரியும்னா உங்களுக்கு பிளஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து வந்தோம்னா ஃபீல்னா அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் ஆகுதுன்னு அர்த்தங்க. ஓகேங்களா? டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, இவ்வளவுதாங்க. வேற எதுவுமே இந்த இடத்துல வந்தோம்னா புதுசா எதுவுமே கிடையாது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த கொஸ்டினை நீங்க ஹோம்ஒர்க் பண்றீங்க. ஓகேங்களா? போன கொஸ்டின் நீங்க மல்டிபிள் தான் பண்ண சொன்னேன். இதுதான் உங்களுக்கு மொத்த கான்செப்ட். அதனால இந்த கொஸ்டினை மட்டும் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணிருங்க. இது என்னன்னா ஃபுல்லா நீங்க சக்சஸிவ் மெத்தட்ல தான் பண்ணணும். 8வது கொஸ்டின் நீங்க கண்டிப்பா நீங்க ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க, நான் வெயிட் பண்ணுவேன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்க தமிழ்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருங்க. ஓகேங்களா? பங்குகள் முதல் நாளில் 15% உயர்ந்தன.
அடுத்து 2வது நாளில் வீழ்ந்தன, அதை தாங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால நீங்க தமிழ்ல படிச்சா ஈஸியா போட்டுங்க. இது இங்கிலீஷ்ல வந்து என்னன்னா ஒருத்தன் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல இந்த 2 வார்த்தைக்காண்டி மட்டும்தான் அந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்தது. அதுக்கான மீனிங் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு மென்சுரேஷன் கொஸ்டினுங்க. 3 டைம்லயே வருமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வரலாம். 3 டைம்லயே கண்டிப்பா வரும். அது எப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிறேங்க. உங்களுக்கு நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் 1D 2D அடுத்து 3D. ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு கொஸ்டின் வந்து என்னன்னா 1D கொடுத்து உங்களுக்கு 2D கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 டைம்ஸுக்கு எப்படி நம்ம சக்சஸிவ் போடுறோமோ அந்த மாதிரி போடுவோம். இதே 1D கொடுத்து உங்களுக்கு 3D கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு 3 டைம்ஸுக்கு எப்படி நம்ம சக்சஸிவ் போடுறோமோ அப்படி போடுவோம். இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். 2Dனா நம்மளுக்கு என்ன தெரியும், ஏரியாங்கிறது தெரியும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அடுத்து வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, எந்த ஏரியான்னு வந்தாலே 2D தான். இதே வால்யூம்னு என்னன்னு தெரியும்னா நம்மளுக்கு வால்யூம் தான் நம்மளுக்கு வந்து என்னன்னா 3Dன்னு தெரியும். ஓகேங்களா? இதாங்க ஷார்ட்டா நீங்க தெரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான். இதுக்கடுத்து இதுக்கு வந்தோம்னா ஒரு டீட்டெயிலா உங்களுக்கு வந்து கான்செப்ட் வரும். இந்த கான்செப்ட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. டீட்டெயிலா உங்களுக்கு கான்செப்ட் வரும். அதுல உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே the length and breadth of the cuboid are increasing by 15% and 20% respectively. If the height is decreased 30%, then what will be the percentage increasing by the volume of cubed அப்படின்னு கேட்டிருக்காங்க. கியூபாய்டுன்னு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தெரியுதுன்னா எல்லாமே பெர்சன்டேஜ் ஒரு விஷயங்க. இந்த இடத்துல நீங்க யோசிங்க, இந்த இடத்துல எந்த மெத்தட் போடுவீங்க மட்டும் யோசிங்க. அதுக்கடுத்து நான் சொல்றேன். இந்த இடத்துல நம்ம என்ன மெத்தட் போடுவோம், 50%, 20%, 30%, எல்லாமே 0ல முடியுது. அப்ப நான் 100% நான் சீரிஸ் மெத்தட் போடுவேன். அப்ப சீரிஸ் மெத்தட் எப்படி போடுவீங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தானே எனக்கு 100ல இருந்து எனக்கு 50 கூடுது, அப்ப 150 ஆயிருச்சு. அடுத்து எனக்கு என்ன ஆகுது, 100ல இருந்து 20% கூடுது, அப்ப 120 ஆயிருச்சு. அடுத்து 100ல இருந்து எனக்கு 30% குறையுது, அப்ப 70 ஆயிருச்சு. ஓகேங்களா? அப்ப எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0 கட் பண்ணுங்க. 3 0 மேல இருக்கு, நான் 3 0 கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்குது மிச்சம், எனக்கு கீழே வந்து என்னன்னா எனக்கு 1000 இருக்கு. ஓகே. அடுத்து மேல என்ன இருக்குது, எனக்கு இந்த இன்னொரு 0 நீங்க கேன்சல் பண்ணாங்க. ஏன் கேன்சல் பண்ணலாம், எனக்கு ஒரு ஈவன் நம்பர் இருக்குது, அதுக்கடுத்து வந்து ஒரு 5ங்கிறது இருக்கு, அப்ப நம்ம கேன்சல் பண்ணலாம். இதை நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 5ங்கிறது வந்துருச்சு. இதை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 6. அடுத்து ஓரஞ்சு 5, இதை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 3ங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆன்சருங்கிறது உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ மேல என்ன இருக்குது, 3 6 7ங்கிறதா இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது பெருக்குன்னா என்ன வருது, 6 6 36 42 42 3ங்கிறது வந்து 120 126ங்க. அப்ப 126 பை உங்களுக்கு 100ங்கிறது வருது. அப்ப என்ன, எனக்கு 26% எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஆன்சர். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவுதாங்க. இந்த இடத்துல நீங்க போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா நான் போடுறேன்ட்டு போட்டீங்கன்னா போடலாம், ஆன்சர் வரும் உங்களுக்கு தெளிவா. ஆனா இந்த மாதிரி ஸ்பீடா நீங்க போட முடியாது. நம்மளுக்கு என்ன தேவை, டைமுக்கும் நம்மளுக்கு தான் போட்டியே பொழுது. உங்களுக்கு கான்செப்ட் தெரியுதா, ஆன்சர் வர வைக்கிறீங்களா, அது மேட்டரே கிடையாது. ஓகேங்களா? அதனால முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் தெளிவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க. The total percentage changed in the volume of a cuboid if the length and breadth are decreasing by 15%, 25% respectively, while height is the increasing by 60%. ஓகேங்களா? அப்ப எனக்கு என்னன்னா இந்த இடத்துல நான் என்ன மெத்தட் போடுவேன், எனக்கு தெளிவா நல்லாவே தெரியுது. இங்க 60% இருக்கு, இங்க 15 25% இருக்குது. ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன தெரியுது, 60 இப்போ 5ல தான் முடியுது, 0 5ல தான் முடியுது. அப்ப நான் இந்த இடத்துல நான் கண்டிப்பா வந்து என்னன்னா நான் இந்த சீரிஸ் மெத்தட் தான் நான் போடுவேன். ஏன் நான் சீரிஸ் மெத்தட் போடுவேன்னா, எனக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்குது, இங்க 6ங்கிறது இருக்குது. அப்பனா எனக்கு ஒரு ஈவன் நம்பரும் கிடைச்சிருக்கு. அப்ப இன்னொரு 0 நான் கேன்சல் பண்ண முடியும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, 15 வந்து ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகுதா, அப்ப எனக்கு 85 பை நான் 100ன்னு போடுவேன்னா, அடுத்து என்ன ஆகுது, எனக்கு 100ல வந்து என்னன்னா எனக்கு 25 கழியுது, அப்ப 75 போடுவேன்னா, அடுத்து எனக்கு என்ன இருக்குது, 160 ஆயிடுச்சு. 60% கூடுது, அப்ப நான் 160ன்னு போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? என்ன கேன்சல் பண்ண முடியும், ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து நான் இதை கேன்சல் பண்றேன். இதை கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வருது, 3. இதை வந்து 4ன்னு அடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? 25 ஆயிப்பல. அப்போ ஒரு நாள் 4, இதை நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 4ன்னு ஆயிடுச்சு. வேற உங்களுக்கு கீழே என்னென்ன நம்பர் இருக்குது தெளிவா பாருங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 இங்க 1, அப்ப 1000ங்கிறது கீழே வந்துருச்சு. அடுத்து மேல என்ன இருக்குது, 85 இன்ட்டு உங்களுக்கு 12ங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? இப்ப எனக்கு 85 இன்ட்டு 12 எவ்வளவு தெரியும் உங்களுக்கு, 850. 850 இன்ட்டு உங்களுக்கு 160 170. 170னா உங்களுக்கு 920 1020ங்க. ஓகேங்களா? 1020 பை உங்களுக்கு 100 1000ங்கிறது வந்துருச்சு. ஓகேவா? இப்ப இந்த இதுல எனக்கு 0க்கும் 0க்கும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு ஆன்சருங்கிறது 100 102ன்னு இருக்கு. அப்ப எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? எனக்கு ஆன்சருங்கிறது இதுதாங்க. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்ப சீரிஸ் மெத்தட் எவ்வளவு பெனிஃபிட்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே 20%, 25%, 30% தான் கேட்டிருக்காங்க. அதே வால்யூம் தான் உங்களுக்கும் கேட்டிருக்காங்க. இந்த இதில் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணலாம். இருந்தாலும் நான் வந்து என்ன சொல்றதுனால சொல்றேன், நீங்க ஹோம்ஒர்க் பண்றதுனால நீங்க ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு தடவை நீங்க இந்த வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்க இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பாருங்க. ஆன்சர் வந்து சூப்பர்,
அப்படி ஆன்சர் வரலைன்னா என்ன தப்பு பண்றோங்கிறத தெளிவா பாருங்க. The length and breadth of the cuboid is increasing 20% and 25% respectively. அடுத்து while height is reduced by 30%. What must do the total percentage increase in decreasing in the volume of cuboid அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது லென்த், பிரெத், ஹைட். அப்ப நம்மளுக்கு என்னதுன்னா 1Dல இருந்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு 3D போக சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து 3க்கும் நம்ம சக்சஸிவ் மெத்தட் போடுவோம். ஓகேங்களா? இதே மாதிரி ரேஷியோ மெத்தட் இருக்காங்க. சக்சஸிவ் மெத்தட், ரேஷியோ மெத்தட். அப்ப ரேஷியோ மெத்தட் எங்க வரும்னா உங்களுக்கு வந்து மிக்சடு ஃபிராக்ஷன் வருது தெரியுமா? இந்த மாதிரி 1:1/3 இப்படி இருக்கும். அடுத்து 2/75% உங்களுக்கு கூடுது இப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து ரேஷியோ மெத்தட். சக்சஸிவ்க்கு ஆப்போசிட் மெத்தட் தான் உங்களுக்கு ரேஷியோ மெத்தட். அந்த ரேஷியோ மெத்தட்ங்கிறத உங்களுக்கு 3வது கான்செப்ட்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் எல்லாத்தையும் முடிப்பேன். ரேஷியோ மெத்தட் முடிப்பேன், அதுக்கடுத்து டீவியேஷன் மெத்தட் முடிப்பேன், அதுக்கடுத்து கிராஸ் மல்டிப்ளை மெத்தட் முடிப்பேன். இது எல்லாம் முடிச்சப்பட்டு தான் உங்களுக்கு அடுத்து மெயின் கான்செப்டுக்குள்ள உள்ள போவேன். ஓகேங்களா? அதனால ஃபர்ஸ்ட் என்னென்ன மெத்தட் உங்களுக்கு தேவையோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கிறீங்க. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணனா என்னன்னு பாருங்க. 20%, 25%, 30% எது இன்க்ரீஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் 2 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப எனக்கு என்ன ஆன்சர்னா ஃபர்ஸ்ட் எனக்கு 120% பை உங்களுக்கு 100ங்கிறது வந்துருச்சு. அடுத்து என்ன ஆகுது? எனக்கு 125 பை எனக்கு 100ங்கிறது வந்துருச்சு. அடுத்து என்ன ஆகுது? 30. அப்ப 30 70 பை எனக்கு 100ங்கிறது வந்துருச்சு. எனக்கு எத்தனை ஜீரோ மேல இருக்குது? 2 ஜீரோ இருக்கு. அப்ப 2 ஜீரோக்கு நான் 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து இதை நான் அடிச்சேன்னா எனக்கு என்ன வருது? 5ன்னு வருது. இதை அடிச்சேன்னா எனக்கு 4ன்னு வருது. 4 எப்படி அடிக்கணும்? ஒரு நாள் 4. இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 3ங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? எனக்கு அப்ப கீழேங்கிறது எனக்கு 100 தான் இருக்கு. அப்ப மேல என்ன இருக்குது? 15 7ங்கிறது இருக்குது. அப்ப 15 எல்லாம் உங்களுக்கு என்ன வரும்? 105ங்கிறது தெரியும். அப்ப எவ்வளவு உங்களுக்கு ஆன்சர்? 5% உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது ஆன்சர். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு எல்லா கொஸ்டின் மேக்சிமம் வந்து என்ன உங்களுக்கு மென்சுரேஷன்ல கேட்கறாங்கன்னா உங்களுக்கு ஈஸியான நம்பரா தான் இருக்கும். அதனால நீங்க வந்து இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு 0 5ல முடியுது அப்படின்னா உங்களுக்கு 100% உங்களுக்கு வந்து நீங்க சீரிஸ் மெத்தட்ல போலாங்க. ஓகேங்களா? அதுவும் 5ல முடியுதுன்னா அந்த இடத்துல நீங்க ஒண்ணு பார்க்கணும். உங்களுக்கு அது கூட ஈவன் நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க போகும்போது உங்களுக்கு எந்த சிக்கலும் வராது. இதே உங்களுக்கு ஈவன் நம்பர் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க வந்து இந்த மெத்தட் போகாம நீங்க ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து சக்சஸிவ் மெத்தடுக்கு நீங்க போலாங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே உங்களுக்கு 4% கொடுத்திருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. ஓகேங்களா? 4% கொடுத்திருந்தாலும் ஒண்ணுமே கிடையாது. சக்சஸிவ்க்கு நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து சீரிஸ் மெத்தடுக்கு சொல்றாங்க. சீரிஸ் மெத்தட் சேம் தாங்க. எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அப்படியே வரிசை எழுதிக்கிட்டே போக வேண்டியதான். சீரிஸ் மெத்தட்னா ஒண்ணுமே கிடையாது. தெளிவா அந்த இடத்துல பாத்துக்கிறேங்க. 100 உங்களுக்கு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்ப 100 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு 110,000. அடுத்து 100 அடுத்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு 120,000. அடுத்து உங்களுக்கு 100 அடுத்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு 130,000. அடுத்து உங்களுக்கு 100 அடுத்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு 140,000. இது டிக்ரீஸ் ஆன இந்த இடத்துல 60 ஆகும். ஓகேங்களா? 140 ஆயிடுச்சு. இப்போ நீங்க இதை கேன்சல் பண்ணீங்களா? எத்தனை ஜீரோ இருக்கு? மேல 4 ஜீரோ இருக்கு. அப்ப 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுவீங்க. அப்ப 4 ஜீரோக்கு நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஆன்சர் எப்படி வரும்னா இந்த இடத்துல 11 12 13 × 14 பை உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த இடத்துல கீழே 1000ங்கிறது உங்களுக்கு வரும். ஓகே? அப்ப நீங்க இதை மல்டிப்ளை பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சருங்கிறது ஸ்ட்ரைட்டா வந்துடும். புரிஞ்சா? இதான் உங்களுக்கு சீரிஸ் மெத்தட். இதே உங்களுக்கு இந்த இடத்துல 4 கொடுக்காம உங்களுக்கு இன்னொரு 5வது நம்பர் 6வது நம்பர் 7வது நம்பர்னு கொடுத்தாலும் நீங்க சீரிஸ் மெத்தட் அப்படியே போட்டு நீங்க சால்வ் பண்ணலாங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சக்சஸிவ் மெத்தட்ல நீங்க எப்படி போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். எனக்கு 10%, அடுத்து 20%, அடுத்து 30%, அடுத்து எனக்கு 40% வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சக்சஸிவ்ல ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. ஓகேங்களா? இது ரெண்டுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிங்க. அடுத்து இது ரெண்டுக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. ஓகேங்களா? கண்டுபிடிச்சிங்க. அப்ப இந்த 2 ஆன்சர் இருக்கா? இந்த 2 ஆன்சருக்கும் நீங்க இங்கே ஆன்சர் ஒன்று போடுவீங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? உங்களுக்கு 4 நம்பர் இருந்தா எப்படிங்கிற தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இங்க 2 நம்பர் இருக்கு. 2 நம்பரை கம்பேர் பண்ணி ஒரு நம்பர் நீங்க ஆன்சர் எடுப்பீங்க. அடுத்த 2 நம்பரை நீங்க கம்பேர் பண்ணி நீங்க இங்க ஒரு ஆன்சர் எடுப்பீங்க. அந்த 2 ஆன்சருக்கு நீங்க கம்பேர் பண்ணி ஒரு ஆன்சர் எடுப்பீங்க. அதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுதாங்க உங்களுக்கு வந்து 4 வருஷத்துக்கு. வேற எதுவுமே கிடையாது. 4 வருஷம் அதிகமாக கேட்க கிடையாது. அதிகபட்சம் 3 வருஷம் தான் கேட்டாங்க. அப்படி 4 வருஷம் கேட்டாலுமே உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இப்படி கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு 0 5 முடிகிற மாதிரி தான். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா எடுத்தோன்னா உங்களுக்கு 15 20 அதுக்கடுத்து 22 32 அந்த மாதிரி உங்களுக்கு ஹார்டான கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த ஒரு கொஸ்டினை போடவே உங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கும் உங்களுக்கு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆயிரும். அப்போ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பே கிடையாது. எக்ஸாமினர் வந்தேன்னா உங்களுக்கு ஈஸியானதான் கேட்பாங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ங்க. இவ்வளவு நேரம் வந்து சக்சஸிவ் பர்சன்டேஜை பத்தி நம்ம 2 டைம் பார்த்துட்டோம், 3 டைம் பார்த்துட்டோம், 4 டைம் பார்த்துட்டோம். அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இதுல ஒரு டிஃப்ரெண்டா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஒரு லாங்குவேஜை மட்டும் லைட்டா மாத்தி விட்டு. அப்ப அந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பாத்துறோம் தானே. அந்த மாதிரி கொஸ்டின் ஒரு 2-3 மாடல் எடுத்துருந்துருக்காங்க.
அந்த 2-3 மாடலையும் தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கா பாருங்க, 2 successive percentage decreasing of 25% each is what percentage less than the 2 successive percentage increasing of 25% each. ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கொஸ்டின்ங்கிறது தெளிவா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறேங்க. நம்மளுக்கு என்ன கொஸ்டின்னா, ஃபர்ஸ்ட் 25% உங்களுக்கு 2 இடத்துலயும் குறையுது. 2 சக்சசிவ் பர்சன்டேஜ் 25% குறையுது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அதே 25% இன்க்ரீஸ் ஆகுதுன்றாங்க. ஓகேங்களா? அப்ப இது ரெண்டுக்கு நீங்க கண்டுபிடிக்க தெரியுமா ஒரு பர்சன்டேஜ்? அந்த பர்சன்டேஜ் வந்தோம்னா வாட் பர்சன்டேஜ்ங்கிற மெத்தட்ல போட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அதுக்கடுத்து வந்து வாட் பர்சன்டேஜ் லெஸ் தென் அதுக்கு வந்து என்ன மெத்தடுங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஓகேங்களா? ஒரு ஷார்ட்கட் இருக்கு, சூப்பரா அதை சொல்லிடலாம். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அதை சால்வ் பண்ணனா உங்களுக்கு என்ன வருது? இது ரெண்டு நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 50. இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 625. ஓகேங்களா? இப்ப இதுக்கு முன்னாடி வந்தோம்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல 25ஓட ஸ்கொயர் வந்தோம்னா 625 போடாம 225 போட்டேன். 15ஓட ஸ்கொயரை சொல்லிவிட்டேன். அதை வந்து ஒரு நண்பர் எனக்கு சொல்லியிருந்தாரு. அப்ப எனக்கு என்ன தோணுது, இந்த இடத்துல நான் வந்து தப்பு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இது ஞாபகம் வருது. அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னா அந்த தப்பை எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. அப்பதான் நான் அடுத்த வீடியோல நான் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன். இல்லைன்னா உங்களுக்கு தப்பான கண்டென்ட்டை நான் கொடுக்குற மாதிரி ஆயிரும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ அந்த எனக்கு என்ன தெரியும், மல்டிப்ளை பண்ணதுல நான் 2 நம்பர் தான் வச்சுக்க முடியும். அப்ப அதுக்கடுத்து நான் ஒரு புள்ளி வைப்பேன். புள்ளி வச்சேன்னா அப்ப என்ன பண்ணுவேன், இந்த நம்பர் எடுத்துட்டு போய் இதுல நான் கழிப்பேன். கழிச்சேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத பாருங்க. இந்த இடத்துல 50 6.25 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 6 கழிச்சாவே எனக்கு 44.25 கழிச்சா எனக்கு 43.75. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் வீடியோல தெளிவா சொல்லிட்டேன். ஸோ அதனாலதான் உங்களுக்கு நான் ஸ்பீடா கழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க அதே விஷயம் தான் இங்கே வரும். எனக்கு 50 அடுத்து நீங்க இதை பெருக்குனீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? 625. எனக்கு என்ன தெரியும், 2 டிஜிட் தான் நான் வச்சுக்க முடியும். அதுக்கடுத்து வந்து நான் புள்ளி வச்சிருவேன் தெரியும். இங்க என்ன இருக்கு பண்ணுறது, எனக்கு பிளஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் கூட்டிப்பேன். கூட்டினா எனக்கு என்ன வருது? 56.25ங்கிறது வருது. ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பர்சன்டேஜுக்கும் உங்களுக்கு வாட் பர்சன்டேஜ் மெத்தட் நீங்க போட்டு ஆன்சர் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் வாட் பர்சன்டேஜ்னா என்ன அப்படிங்கிறது தெரியாம இருப்பீங்க. அது என்னங்கிறத நான் தெளிய சொல்லிடுறேன். ஓகேங்களா? வாட் பர்சன்டேஜ் மெத்தட்ல உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோங்க, எல்லா இடத்துலயும் நீங்க குழம்பாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாட் பர்சன்டேஜ்ல லெஸ் தென் மோர் தென் கொடுப்பாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு நார்மல் வாட் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. லெஸ் தென் எக்ஸ்ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறீங்களே. ஓகே. இந்த இடத்துல வந்து ஒய்ன்னு இருக்கும். ஒய் இஸ் லோவர் தென் லெஸ் தென். இப்போ வந்து ஒய் இஸ் மோர் தென் லெஸ் தென் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி கொடுக்குறாங்கன்னா இந்த எக்ஸ் இருக்கா, தென்னுக்கு அப்புறம் எது இருக்குதோ அதுதான் உங்களுக்கு வந்து கீழே வரும். ஓகேங்களா? மேலே வந்து என்னன்னா இது ரெண்டே கழிச்சு வரும். 2 நம்பரை நீங்க கழிச்சு போடுவீங்க, அதான் மேலே. இன்ட்டு உங்களுக்கு 100ங்கிறது இந்த இடத்துல 100. ஓகேவா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இதே உங்களுக்கு வந்தோம்னா மோர் தென் கொடுத்தாலும் லெஸ் தென் கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் நீங்க செட் பண்ணணும். இதே உங்களுக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்க. எப்படின்னா ஒய் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, ஆஃபுக்கு அப்புறம் வந்து என்னன்னா எனக்கு எக்ஸுங்கிறது இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துலயும் எனக்கு எக்ஸுங்கிறது கீழே வந்துடும். அப்ப மிச்சம் உள்ள ஒய்ங்கிறது எனக்கு மேலே வரும். இன்ட்டு 100. இந்த இடத்துல வந்து நீங்க கழிச்சு போட்டக்கூடாது. புரிஞ்சா? இந்த இடத்துல எனக்கு கழிச்சு போட்டக்கூடாது. மோர் தென் லெஸ் தென் இருந்தால் தான் நம்ம இந்த இடத்துல கழிச்சு போடணும். இதே உங்களுக்கு மோர் தென் லெஸ் தென் இல்லைன்னு வச்சுக்கிறோங்களேன், இந்த இடத்துல அப்படியே ஸ்ட்ரைட்டா தான் போடணும். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இதை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே வந்தோம்னா ஒரு நேரத்துல கான்செப்டா உங்களுக்கு கேட்டு விட்டுருவாங்க கொஸ்டின்ல. அதனாலதான் உங்களுக்கு தெளிவா இந்த இடத்துல நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்? இதே கான்செப்ட் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். என்னன்னுங்கிறத தெளிவா பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தா நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த இடத்துல என்ன கொஸ்டின் கொடுத்தாங்க, வாட் பர்சன்டேஜ் லெஸ் தென் 2 சக்சசிவ் பர்சன்டேஜ் இன்க்ரீசிங் ஆஃப். அப்பனா உங்களுக்கு தென்னுக்கு அப்புறம் என்ன இருக்கும், உங்களுக்கு இன்க்ரீசிங் ஆஃப் த பர்சன்டேஜ், இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இன்க்ரீசிங் உள்ளதான் உங்களுக்கு கீழே வரும். அப்ப இன்க்ரீசிங் உள்ளது கீழே வரும்னா 56.25 உங்களுக்கு கீழே வரும். மேல என்ன வரும், இது ரெண்டுக்கான டிஃபரெண்ட். எனக்கு இங்க 6.25 கழிச்சிங்க, இங்க 6.25 கூட்டினீங்க. அப்ப ரெண்டே கூட்டுனா தானே உங்களுக்கு அதோட டிஃபரெண்ட் வரும். அப்பனா எனக்கு 12.50ங்கிறது எனக்கு இங்கே டிஃபரெண்ட்ங்கிறது வரும். ஓகேவா? இன்ட்டு நான் 100% பார்க்கணும், நான் 100% போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இதுல எந்த குழப்பம் கிடையாதுல. எனக்கு இந்த இடத்துல வந்து என்னன்னா 2 டிஜிட் புள்ளிக்கு அப்புறம் இருக்கு, இங்கே 2 டிஜிட் இருக்கு. அப்ப நான் மேலே கீழே நான் 100 பெருக்கணும்னா எனக்கு முழு நம்பர் ஆயிருமா? எப்படி ஆகும்? இப்படி ஆயிரும். 12.50/56.25 இன்ட்டு உங்களுக்கு 100ன்னு ஆயிரும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க இதை கேன்சல் பண்ணுங்க. எனக்கு 25 ஸ்ட்ரைட்டா கேன்சல் பண்ணலாம். இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50ன்னு வருது. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50னா உங்களுக்கு 2, அடுத்து 6ன்னு இருக்கு, அடுத்து திருப்பி 2, உங்களுக்கு 12ன்னு வருது. 125னா 5. அடுத்து என்ன இருக்கு, எனக்கு இதே நான் 25 கேன்சல் பண்ணலாம். இங்க 2ன்னு ஆயிடுச்சு. இங்க நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வருது 9ன்னு ஆயிடுச்சு. அப்ப ஆன்சருங்கிறது உங்களுக்கு 200/9. அப்ப 200/9னா உங்களுக்கு ஆன்சர். இதை நீங்க அடிச்சீங்கன்னா 2 அடுத்து பாயிண்ட் வச்சீங்கன்னா 2 இப்படிதான் போயிட்டு இருக்கு.
அப்ப 2.22% தாங்க ஆன்சர். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கிறது இந்த விஷயங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கலைன்னா நீங்க குழம்பிடுங்க. இந்த கீழே வந்தோன்னா இந்த நம்பரை போடுறதா இல்ல இந்த நம்பரை போடுறதா. சில நேரம் நானா என்ன பண்ணியிருக்கேன், நான் எழுதும் போது எக்ஸாமு 2 நம்பரையும் போட்டு சால்வ் பண்ணி பார்ப்பேன். எது உங்களுக்கு ஆப்ஷன்ல மாட்டுதோ அதை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்மளுக்கு வந்து என்ன தெரியாம இருக்கும். அந்த நேரம் நம்ம ஏதாச்சும் ஒண்ணு குழம்பிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதனாலதான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நான் என்னென்ன குழம்புனேன், நான் என்னென்ன விஷயம் டவுட் பட்டேன், அந்த விஷயத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தெளிவா அந்த இடத்துல சொல்லுவேன். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து என்னன்னா உங்களுக்கு எப்பவுமே தென்னுக்கு அப்புறம் ஆஃபுக்கு அப்புறம் உள்ளதான் உங்களுக்கு போடணும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் தெளிவா பாருங்க. அடுத்த கொஸ்டின் அதே கொஸ்டின் தான். 2 successive percentage increasing 30% each. What percentage more than the 2 successive decrease 30% each? ஓகேங்களா? சேம் கொஸ்டின்ங்க. உங்களுக்கு 25% கொடுத்து இங்க 30% கொடுத்துருவாங்க. வேற எதுவுமே கிடையாது. இந்த கொஸ்டின் பாருங்க 2023 CHSL கேட்ட கொஸ்டின். மேலோட கொஸ்டின் எப்ப கேட்டிருக்காங்க? 2024 CHSL கேட்ட கொஸ்டின். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா ஒரு விஷயம், உங்களுக்கு 2023 இந்த கொஸ்டின் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க 2024 அந்த கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க. கரெக்ட் தானே? அப்ப நம்ம பார்க்காம போறது நம்மளுடைய தப்பு தான், பெரிய தப்பு. ஓகேங்களா? அதனால என்ன சொல்றேன்னா இந்த கொஸ்டின் நீங்க நம்பர் மட்டும் தான் மாறி இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க ஹோம்ஒர்க் பண்ணலாமா? பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் தான் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். ஒன்னு இந்த கொஸ்டின், இன்னொன்னு வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு 8வது கொஸ்டின். ஓகேங்களா? அந்த 2 கொஸ்டின் நீங்க கண்டிப்பா ஹோம்ஒர்க் பண்றீங்க. வேற எந்த கொஸ்டின் நான் ஹோம்ஒர்க் கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே ஈஸியான கொஸ்டின் தாங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் 14வது கொஸ்டின். 14வது கொஸ்டின் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாங்க. அதனால உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? இன்சீடுங்கிற ஒத்த வார்த்தைக்காண்டி தான் இந்த கொஸ்டின் மொத்தமா எடுத்துட்டு வந்தது. ஓகேங்களா? இது என்னங்கிறத நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல படிக்கிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல படிச்சு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஒரு எண்ணெய் தொடர்ச்சியாக 20%, 30% அதிகரிப்பதற்கு பதிலாக அது 25% குறைக்கப்படுகிறது. விளைந்த மதிப்பு தேவையான சரியான மதிப்பின் எத்தனை சதவீதம் ஆகும்? ஓகேங்களா? இந்த இடத்துல கூகுள் டிரான்ஸ்லேட்ல தான் பண்றது டிரான்ஸ்லேட். அதுல உங்களுக்கு வந்து நான் கூகுள்ல குண்டக மண்டக வர்றதான் இந்த பிரச்சனையே. அதனாலதான் உங்களுக்கு இங்கிலீஷ்லயே நான் படிச்சு கட்டுறது எல்லாத்தையும். இந்த பாருங்க, instead of the increasing a number successfully by 20% and 30%, it is a decreasing by 22%. Resultant value is what percentage of the required correct value அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்னன்னா உங்களுக்கு ஒரு கரெக்ட் வேல்யூ ஆகிறதுக்கு எவ்வளோ, எப்படின்னா 20%, 30% உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பதிலாக 22% வந்துன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்றாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா இது ரெண்டுக்கு நீங்க பெர்சன்டேஜ் கண்டுபிடிப்பீங்களா? கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. 20, 30 அப்பனா உங்களுக்கு 50. அடுத்து 2 பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு 600. அப்போ உங்களுக்கு பிளஸ் தான். அப்போ உங்களுக்கு வந்து 56% வருது. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப 56% உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல 156ங்கிறது உங்களுக்கு பெர்சன்டேஜ். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அதுக்கு பதிலாக 22% எனக்கு டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்றாங்க. அப்ப 22% டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆகுது? உங்களுக்கு 78% ஆயிடுச்சு. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சு வச்சுதானே இந்த இடத்துல இதுல எந்த குழப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 156ங்கிறது தான் உங்களுக்கு வந்து என்னன்னா வேல்யூ. அதுல வந்து என்னன்னா 78ங்கிறது தான் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆனப்பட்டு வந்த வேல்யூ. இதுல நீங்க வந்து பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. ஒரு 78, 2 78 உங்களுக்கு வந்து 156. அப்ப இதை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 50% வந்து உங்களுக்கு வந்திருக்கான். புரிஞ்சு நம்புறேன். இந்த இடத்துல நான் வந்து ஒண்ணுமே பண்ண கிடையாது. உங்களுக்கு எனக்கு ஷார்ட்கட் தெரியும் 20, 30ங்கிறது. அப்ப இது ரெண்டையும் எனக்கு கூட்டும் போது எனக்கு என்ன வருது? 50ன்னு வருது. ஓகேங்களா? அடுத்து என்னது? இது ரெண்டையும் நான் பெருக்கனே எனக்கு 600ங்கிறது வருது. ஓகேங்களா? இதை நான் என்ன பண்ணிட்டேன்? 2 0 எடுக்கணும். 2 0 எடுத்துக்கிட்டு மிச்சம் உள்ள 6 வந்து என்னன்னா நான் முன்னாடி கூட்டிட்டேன். கூட்டும் போது எனக்கு 56% வந்துருச்சு. அப்ப எனக்கு பிளஸ் 56% தான். பிளஸ் 56 மீனிங் என்னது? எனக்கு 156ங்கிறது எனக்கு மீனிங். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றேன்னா எனக்கு 22% எனக்கு டிக்ரீஸ் ஆகுதுன்றாங்க. அப்ப டிக்ரீஸ் ஆகுதுன்னா எனக்கு என்ன வரும்? 78,000. ஓகேங்களா? இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் 78க்கும் 156க்கும் எவ்வளவு உங்களுக்கு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதான். அப்ப நான் என்ன பண்றேன்னா 156 நான் கீழே போட்டு மேல 78 போட்டேன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது என்ன தெரிஞ்சிடும். அப்ப நான் அடிக்கிறேன். அடிக்கும் போது எனக்கு என்ன வருது? 2ங்கிறது வருது. திருப்பி அடிக்கும்போது எனக்கு 50%ங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நாளைக்கு 3வது கான்செப்ட் வரும். 3வது கான்செப்ட் வந்து நான் ஃபுல்லா சக்சஸிவ்க்கு ஆப்போசிட் மெத்தட் என்னது? ரேஷியோ மெத்தட். அந்த ரேஷியோ மெத்தட் தான் உங்களுக்கு 3வது கான்செப்டா வரும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 6 மணிக்கு உங்களுக்கு ஷார்ப்பா காலையில அப்லோட் ஆயிருங்க. ஓகேங்களா? இதே நீங்க ரயில்வே எக்ஸாம் யாராச்சும் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா ஈவினிங் வந்து ரயில்வே பியூக்கு கான்செப்ட் சீரிஸ் வரும். அதே நீங்க தெளிவா ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. எஸ்எஸ்சி படிக்கிறவங்களா இருந்தாலும் அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சிலையும் அதே மாதிரி கொஸ்டின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது வந்து 20 நிமிஷத்துல இருந்து 25 நிமிஷம் தான் இருக்கும். எது உங்களுக்கு மெயின் கான்செப்டோ அந்த கான்செப்ட் எடுத்துட்டு வந்து தெளிவா A to Z அதில் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். அது வந்து உங்களுக்கு ஷார்ட்டா முடிஞ்சிடும் எல்லா வீடியோ. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னு நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறோங்க. ஓகே, தேங்க்யூ.